Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தேவ பிள்ளைகளை மீண்டுமாக இந்த சங்கீத வேளையில ஒரு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் எனக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் 41ஆம் சங்கீதத்தை நாங்கள் கவனித்து வருகிறோம். அதில் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கவுண்ட் யுவர் பிளெஸிங் சொல்லுவாங்கள்ல, ஆண்டவரை நம்முடைய எண்ணிப்பார் கர்த்தர் நன்மைகளை அதெல்லாம் நம்ம எண்ணி பார்த்து கொண்டே வருகிறோம். அப்போ எதனால அந்த காரியங்கள் நமக்கு வருது அப்படிங்கிற ஒரு நியமத்தை பார்க்கும் பொழுது சிறுமைப்பட்ட சிந்தை உள்ள போது இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் இல்லைங்களா? சரி, முதல்ல என்ன பார்த்தோம்? கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கர்த்தர் நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். நான்காவது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். போன வாரம் பார்த்தோம், கர்த்தர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை நாங்கள் கவனிச்சோம் இல்லைங்களா? சரி, இப்போ இன்னைக்கு அதே 41ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை 2வது பகுதி, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுதும் அவரை மாற்றி போடுகிறார். வாழ்க்கையில முக்கால்வாசி பேருக்கு சிக்னஸ் தான். ஆனா தேவன் அவனுடைய பிள்ளைகளுடைய வியாதியில அதை மாற்றி அமைத்து கொடுக்கிறவராக இருக்கிறார்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். இது மெசேஜ்னு ஒரு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. அதில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, நம்ம நோய்வாய் வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நமக்கு நர்ஸாக செவிலியராக மாறி நம்ம கூட இருந்து நம்ம திரும்பி பழைய நிலை வர வரைக்கும் அவர் பாதுகாக்கிறாராம். அப்படிப்பட்ட அருமையான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம கூடயே இருந்து நம்மளை தாங்குகிறவர், அதாவது கீழே விழும்போது நம்மளை தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிறது எவ்வளோ பாக்கியமுள்ள ஒரு ஜனமாக நீங்களும் நாங்களும் இருக்கிறோம் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லைங்க, அவர் ஏன் why he is able to do that, அது ஏன் அப்படி செய்கிறாருன்னு சொன்னா, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டிருக்கிறார். ஏசாயா எழுதுகிறார் இல்லையா, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டிருக்கார், சமானத்தின் உண்டு பண்ணுமாக்க அவர் மேல் விழுந்த அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ இந்த இடத்துல குணமாகிறோம் என்ற பாஸ்ட் டென்ஸ். அது இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்தப்புறம் நீங்க அந்த மத்தேயு லூக்கா சுவிசேஷத்துல பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி நிறைவேறும்படியா இப்படி ஆயிடுச்சு. அப்போ அநேக மக்கள் சுகமடைகிறாங்க. அது அந்த காலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த காலத்திலும் நமக்கு பொருந்துங்கிறத தான் நம்ம இது பேதுருவுல பார்க்குறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல படிக்கிறோம், நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க முடியாய் அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது பாஸ்ட் டென்ஸ். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இங்க நம்முடைய பாஸ்ட், பிரசன்ட், நம்முடைய ஃபியூச்சர் எல்லா பாவத்துக்காகவும் சிலுவையில எல்லாமே இயேசு பே பண்ணி முடிச்சிட்டாரு. நமக்காக எல்லாம், நம்ம கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், இறந்த கால பாவம், வியாதி, வருத்த, வேதனை எல்லாவற்றுக்காகவும் சிலுவையில ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு செய்து He's paid it all. எல்லாத்துக்காக அவருக்கு செலுத்தி விட்டார், கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. அதனால நம்ம நிறைய பாட்டு பண்ண, இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவை இல்லை அப்படி பாடுறோம்ல, அதான் அர்த்தம். He's paid it all. அதை நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணி அதை ஜெயத்தை எடுக்கிறோமோ அதுதான் ஆசீர்வாதமே இல்லைங்களா? இப்போ பாருங்களேன், அதுதான். அப்போ 7வது காரியம் நம்ம என்ன படிக்கிறோம்னா, கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். எகோவா ராஃபா என்று சொல்லி ஒரு நாமம் இருக்கிறது. அப்போ உங்களோட வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் வியாதியே வரலையா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இயேசு எல்லாத்தையும் மேலே பண்ணிட்டா, அப்போ எனக்கு ஏன் அந்த வியாதி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, பாவத்தினால் விளைவுகள் உண்டு. பாவம் பண்ணும் பொழுது அந்த பிசாசு நம்ம தொல்லைப்படுத்தாது, அப்ரேஷன் அப்படி எல்லா கிறிஸ்தவனுக்கும் இருக்கும். வியாதி வரும், தேவனுடன் பிரிக்கிறது இந்த பாவம். நம்மை ஜென்ம சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜெயிச்சு வரணும். இந்த பாவம் தான் மரணத்தை கொண்டு வருது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த பாவத்துக்கு இயேசு எல்லாத்தையும் பே பண்ணிட்டாருன்னா திரும்பி ஏன் அதை நம்ம பண்றோம்னு சொன்னா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன், கவனிங்க. நம்ம இந்த ட்ரெயின் பயணத்துல போகணும்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயின் டிக்கெட் வாங்கியாச்சு, ரிசர்வேஷன் டிக்கெட் வாங்கியாச்சு, நமக்கு போகிற டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும், பிளாட்ஃபார்ம் நம்பர் தெரியும், எல்லாம் ரிசர்வ்ட் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போய் தான் ஆகணும். அப்போ ட்ரெயினில் போகும்பொழுது கஷ்டங்கள் வரதானே செய்யும். ஐயோ, அந்த ட்ரெயினில் ரொம்ப சூடாக இருக்குன்னு பாதியில் இறங்கிடுவீங்களா? இல்லையே, அது எல்லாத்தையும்
சகித்து கொண்டுதான் போய் அந்த பயணத்துல, ஏன்னா உங்களுக்கு தெரியும் கட்டாயமா அந்த ட்ரெயின் அந்த டெஸ்டினேஷன் கொண்டு போய் உங்களுக்கு சேர்க்கும்னு சொல்லி. அப்ப அதுல போவீங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் இயேசு நமக்கு எல்லாத்தையும் பே பண்ணிட்டாரு. சிலுவையில எல்லாத்தையும் நமக்காக செலுத்ததான் முடிந்தது. அது ஒரு வாசனம் வச்சு முடிச்சாச்சு, எல்லாமே கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம போற டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும். ஆனா அந்த பயணத்தின் கஷ்டங்களை நம்ம இந்த மாதிரி பண்றோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லி நம்ம ஜெயிச்சு கொண்டே இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றி பயணம் நடப்பவர்களா இருக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல நமக்கு கருத்து உள்ளதாக இருக்கிறது. அப்போ என்ன கவனிக்கணும்னு சொன்னா, எரேமியா ஒரு காரியம் எழுதியிருக்கு. எரேமியாவில் கீலியாத்தின் பிசுந்தைலம் இல்லையோ, இஸ்ரவேல் ரணவயது இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தி சுகமடையாமல் போனாள் அப்படின்னா, அதுக்கு அதனுடைய அந்த விளைவுகள், அதாவது ஏன் இந்த சுகம் சரியா வரல அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் சில காரியங்களை எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றேன்னு சொன்னா, அவங்க எப்படிப்பட்டவங்களா, அவங்க ரிப்பெண்ட் பண்ணல சரியா, ஒருவனுக்கும் மனஸ்தாபப்படல. பாவம் பண்ணா ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்பயுமே ஒரு நல்ல தேவ பிள்ளைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணா உடனே என்ன மன்னி அந்த மனஸ்தாபம் எப்பயுமே இருக்கணும் நமக்கு. ஆல்ரெடி இட் ஹஸ் பீன் பெய்ட். பட் அந்த கழுவி டெய்லி இயேசுவின் ரத்தம் சகல பாவனைக்கு சுத்திகரிக்கணும்னு சொல்றோம். அந்த சுத்திகரிப்பு தினைக்கும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய நியாயத்தை அறியார்கள். அதை சொல்றாரு, காட்டுப்புறா, தகவிலான் குருவி அதெல்லாம் அறியுது, ஆனா நம் மக்கள் அறியலையே ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் மட்டும் பாருங்களேன், தேவனுடைய வார்த்தையை அவர் வெறுத்து போட்டார்கள். அதாவது இந்த கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்கன்னா, செவி திணற உழவுலா இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்சதை மாத்திரம் எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் வாழ்க்கைக்குள்ளே வருகிறதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, பொருளாசை. இது ஒரு விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை பார்க்கத்தில் வெறுக்கிறார். ஜனங்கள் பொருளாசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பொய்க்கு பிதா பிசாசு, ஆனா வாயை திறந்த பொய். இது நீங்க பேசிய சபையில கூட பாத்தீங்கன்னா, அது ரட்சிக்கப்பட்ட சபை, அதுல கர்த்தர் எவ்வளவு பாருங்களா சேர்ந்த சபை. அந்த சபையில சொல்றாரு, ஒருவங்கள மெய்யே பேசுங்க, பொய் பேசாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, மீட்கப்பட்ட நாள் கொடுக்கப்பட்ட பசுதான துக்கப்படுத்த. யாருக்கு சொல்றாரு? விசுவாசிகளுக்கு தான் சொல்றாரு. அப்ப தேவ பிள்ளைகள் கூட இந்த கட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது, அது மாத்திரம் பாருங்களேன், அவங்க செய்தது நிமித்தம் வெட்கம் இல்லை அவங்களுக்கு. அருவருப்பான காரியத்தை செய்துட்டு அது குறித்து ஒரு வெட்கமே இல்லையா? இதெல்லாம் எது எந்த நாள் உண்டாகுது பாருங்களேன். இந்த காரியங்கள் எல்லாம், இந்த பொய் சொல்றது, பொருள் ஆசையே, இந்த கத்திர வாதத்தை வெறுக்கிறது, அருவருப்பான செய்து எல்லாமே சிந்தனையில இருந்து வருது. அப்போ நம்ம சிந்தனையை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. நம்மளோட சிந்தனையை நம்ம தேவன் என்ன சொல்றாரு, உன் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ கர்த்தரில் அன்பு கூறுன்னு சொல்றது காரணம், இந்த ஹோல் மைண்டு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாதான் இதெல்லாம் ஜெயம் பட்டு வர முடியும். ஏன்னா ஜென்ம சுவாபம் நமக்குள்ள இருக்கிறது. நாம் பாவத்தின் பிரசனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவத்துடைய அந்த பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டது. இயேசு வரும் பொழுது பாவ பிரசனத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது வரைக்கும் இந்த உலகத்துல, இந்த பயணத்துல கட்டாயமா இந்த காரியங்களை நம்ம அட்டாக் பண்ணும் பொழுது நம்ம கர்த்தர் சமூகத்தில் இருந்து அதை ஜெயம் பெற்று ஜெயம் கொள்ளுகளாக இருக்க வேணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இல்லைங்களா? நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்காரு. தெரிய நம்மளோட வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அதில் போகும்போது, தெருவில் போகும்போது சகதி வரும், தூசு வரும், கல் வரும், காற்றடிக்கும், மழை பெய்யும். ஆனாலும் நம்ம போக வேண்டிய இலக்கை நாங்கள் தொடர்கிறோம் அல்லவா? நம்ம அதுக்கு பத்திரமாக போகணும்னு சொல்லி கவனமாய் போகிறோம் அல்லவா? அதே தான், கீழே விழுந்தாலும் எழுஞ்சி யாரும் பார்க்குறாங்களோ பார்த்துட்டு ஏஞ்சி வளர்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நடந்துக்கிட்டே நம்ம லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டாரு. நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்மை தப்பு வைத்து நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிசிக்கல் சேலஞ்சஸ்ல மென்டல் சேலஞ்ச் பயங்கர சேலஞ்சா இருக்கு. பயங்கர டிப்ரெஷன், பயங்கர அழுத்தத்துக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாங்க இந்த காரியத்துல நம்ம எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொண்டு இந்த ஓட்டத்தை தொடருவோமாக. பாருங்களேன், நான் சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க ஒரு கதை சண்டே கிளாஸ்ல. அதாவது இந்த கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, இந்த தோல், 9 புலன்களும் அது ஒரு கேப்டன்ஸ் இருந்துதான். அவங்க வேலை என்னன்னா மனித ஆத்மாவை பாதுகாக்கிறது தான். இதுதான் நம்ம ஆத்மா உள்ள இருக்கு, இந்த சரீரம் வெளியில இருக்கு இல்லைங்களா?
ஆவி உள்ள இருக்க தேவனோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டியது. அப்போ இந்த ஆத்மாவை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஐம்புலன்கள் இது வரையாதான் எல்லா காரியங்களும் உள்ள போகுது, ஜன்னல் போகுது. அப்போ இது எப்படி இதை பாதுகாத்து கொள்ளணும், யாருக்கும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த 5 பேருக்கும் கட்டளை கொடுத்தாங்க. 5 கேப்டனுக்கும், காது கேப்டன், கண்ணு கேப்டன், மூக்கு கேப்டன், நாக்கு கேப்டன், இவங்களுக்கெல்லாம் கட்டளை கொடுத்துருக்காங்களாம். ஆனா ஒரு நாள் என்னாச்சா, ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. தரங்க, கதவை தரங்கன்னு சொல்லி பயங்கரமா நயவஞ்சகமா வருது. கேப்டன் காதை அடைச்சிக்கிட்டாரு. ஐயோ நான் திறக்கக்கூடாது, நான் திறந்தா ஆத்துமா கெட்டு போயிடும், ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா என்ன பண்ணிடுறாரு, திறந்துடுறாரு. திறந்த உடனே அந்த காரியங்கள் உள்ளே போய் சிந்தனையை ஆட்கொள்ளுகிறது. இட் கேப்சர்ஸ் த மைண்ட். அப்படியே என்ன ஆகுது, பாவத்துக்குள்ளாக போகிறது. இதனால்தான் நம்ம என்ன மியூசிக் கேட்குறோம், என்ன காரியங்களை பார்க்கிறோம், என்ன காரியங்களில் ஈடுபடுகிறோம், எல்லாமே அதுதான் தேவ பிள்ளைல. நம்ம என்ன சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். டிவியில் ஏதாவது பார்த்தோம்னா அதையும் நம்மளை சாப்பிடணும் போல தோணும். இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள், நம்முடைய சரீரத்தை கெடுக்கும், நம்முடைய ஆவியாத்மா கெடுக்கிறதுக்கு. அப்போ தேவ பிள்ளைகளாகி நீங்கள், தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அப்போ நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும். ஏன்னா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் கர்த்தர் அங்கே பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சபைக்கு எழுதப்பட்ட அந்த காரியங்களை நாங்கள் வெளிப்படை 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே கவனிக்கிறதா இருக்கிறோம். அப்போ தேவ பிள்ளை, நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் ஆக்கின தீர்ப்பு கிடையாது. கர்த்தர் நம்மை பாவ பிரமாணத்திலிருந்து மரண பிராணத்தில் விடுதலாக்கி ஆவின் பிராணங்களுக்கு செய்திருக்கிறார். அப்போ நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம், கருத்துள்ள வாழ்க்கை வேணும். ஆண்டவரே என்ன சொல்லணும்னு சொன்னால் அதான் தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆண்டவரே என்னை அறிந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு முன்னால் எடுத்து போட்டு என்னை பார்த்து என்ன பண்ணுமா, நீங்க நித்திய வழியில் நடத்துங்க. ரொம்ப முக்கியமான காரியம் தேவைப்படல. ஒவ்வொரு நாள் இந்த ஜபத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான், ஏசு சீக்கிரமா வரப்போகிறாரு. அந்த வருகையில் நாங்கள் காணப்பட வேணும் இல்லையா? அதற்காக நீங்கள் ஆயத்தமா இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வேண்டிய கிருபையில தருவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் சமூகத்துல எனக்கு ஆண்டு இப்போ கஷ்டங்கள் இருக்கிறது, எனக்கு ஜெயம் வேணும்னு சொல்லுகிறவங்க எல்லாரும், நம்ம எல்லாருமே கூட கர்த்தர் வருகைக்காக ஆயத்தமாக முடியாய் கண்களை மூடி நாங்கள் ஜெயிக்கலாம். அன்பான இயேசுப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே செய்யா இந்த சத்தியத்தை கர்த்தருக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அப்பா, you paid it all at the cross for us, Father, and we know it, but sometimes நாங்கள் இந்த தோல்வியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வியாதிக்கும் பிசாசுக்கும் இடம் கொடுத்து எங்களை ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களை மன்னிங்க கர்த்தாவே. நீங்க எங்களை அறிந்து ஆராயுங்க ஆண்டவரே. என் சிந்தனைகளை சோதித்து அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. வேதனை உண்டாக வழி இருக்குன்னா எங்களை பார்த்து நித்திய வழி நடத்துங்கப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, அந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேணும், நான் என் இருதயம் பரிசுத்தமா இருக்க வேணும், தேவனை தரிசிக்க வேணும், இயேசுவின் வருகையில் காணப்படும் ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்படி வெற்றியுள்ள வாழ்க்கையை தருவீராக ஆண்டவரே. இன்னைக்கு கூட வியாதி வருத்தத்தில் யாதோ இருப்போம்னு சொன்னால் அந்த வியாதி படுக்கை கர்த்தர் மாற்றி அமைப்பீராக ஆண்டவரே. whatever is the cause of the sickness, Lord, you are able to heal them, Lord, you are able to deliver them, Lord, you are able to sustain them, Lord. நீங்க கேட்டு அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. என் நாமத்தை கேட்டால் தருவேன்னு சொன்னீங்க. விசுவாசம் ஜெபத்தில் எவ்வளவு கேட்டால் பெற்றுக்கொள்ள சொன்னீங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாளிலே விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலே படுக்கை மாற்றி போடுவீராக. எங்கள் சிந்தனை அப்படியாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் வைத்துக் கொள்வீராக. சீக்கிரமா வரப்போறவர்கள் ஆயத்தப்படுத்துவீராக. மிகுதியான ஆராதனை பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. செய்து கொடுக்கிற தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த மாசத்தின் கடைசி வாரத்துல நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த 5 மாத கால கண்ணி மூலி பாதுகாத்துக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து தேவ பிரசனத்தால் மூடி மறைத்து கொண்டு வருகைகளை ஆயத்தப்படுத்துவீராக. எதிராக இருக்க எல்லா வானமத்துல பொல்லாத பிசாசுல தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நாமத்துல நிர்மூலமாக்கி போடுகிறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானதாமே எல்லாத்தால மூடி மறைத்து கொண்டு வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் சொல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God.